மீண்டும் இணைகிறோம். நான் உங்கள் ஆர்ஜே. ஆக்சுவலாக நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பெட்ரோல் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. இந்த கவர்மெண்ட் கேஸில் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை கமர்ஷியல் கேஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் அஃபிஷியலாகவே அவங்க அறிவித்தாங்க. அதற்கு பிறகு கூட இந்த பெட்ரோல் ரீதியாக கவர்மெண்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஏதாவது ஒரு தப்பான ஒரு ஸ்ப்ரெட் ஆகிறதுனால, ஆக்சுவலாக அங்கே ஈரானில் நடக்கக்கூடிய போர்களால் இங்கே பெட்ரோலுடைய ரேட் ஏறும், இல்லை பெட்ரோல் கிடைக்காது அப்படிங்கிற பலவிதமான ரூமர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால மக்கள் பேனிக் ஆகி எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கன்சியூம் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு 15,000 லிட்டர்ஸ் பெட்ரோல் டேங்கில் வச்சுருப்பாங்க அண்டர் கிரவுண்டில். அது எல்லாமே 2 டேஸ்லேயே காலி ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, மக்கள்கிட்ட அடுத்ததாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெட்ரோலே இல்லாமல் போயிடுச்சு. அவங்க திரும்பவும் ஆர்டர் பண்ணி, அவங்க மார்னிங் ஆர்டர் பண்ணால் ஈவினிங் வந்துடும்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆர்டர் பண்ணி திரும்பி வரணும்ல, அந்த கேப் வரைக்கும் பெட்ரோல் பங்கெல்லாம் மூடிடுச்சு. இப்போ தற்காலிகமாக டிமாண்டு ரொம்ப அதிகமாக போனதுனால பெட்ரோல் வர்றதுக்கான டைமிங்கால் பெட்ரோல் மூடியிருக்கே தவிர பெட்ரோல் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. பெட்ரோலால் இப்போ எந்த இஷ்யூஸும் இப்போதைக்கு கவர்மெண்ட் அஃபிஷியலாக எதுவுமே அறிவிக்கலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி. ஏன்னா அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. இந்த மக்கள் செய்த சில பேனிக்கால் மட்டும்தான் இந்த பெட்ரோலோடைய இஷ்யூஸே அதிகமாகிருக்கு. கண்டிப்பான கேஸ் சிலிண்டரில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதையும் கவர்மெண்ட்ஸ் நிறையா கொஞ்சம் சட்டங்களை இப்போ கொண்டு வந்து சில விஷயங்கள் மூலம் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, கேஸ் பிரச்சனையும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்வை கொடுப்பாங்க. பட் அது லேட்டாக ஆகலாம். ஆனால் இந்த பெட்ரோல் விஷயத்தில் கையிருப்பு நிறையா, அதாவது டேங்கில் நாங்கள் கெப்பாசிட்டி வச்சுருக்கோம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்லுது. அதனால் இந்த வரக்கூடிய இஷ்யூஸை நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த பெட்ரோல் கிடைக்காம போயிடுமோ, இல்லை ரொம்ப ரேட் அதிகமாகிடுமோ, அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஈரானில் வாங்கிக்கிட்டு இருக்கோம் பெட்ரோல் அப்படின்னா கூட, ஆக்சுவலாக கச்சா எண்ணெய்களை வாங்கியிருக்கோம். அந்த கால்வாய் வழியாட்டி போர் நடக்கிறதுனால வராததுனால நமக்கு வரக்கூடிய இந்த ஆயில் டேங்க் வரக்கூடிய கப்பல்கள் வர முடியல. இதனால தான் நமக்கு கேஸோட விலை ஏறிச்சு. இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். ஆனால் பெட்ரோலுக்கு நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறது ஈரான் மட்டும் இல்லை, ரஷ்யாட்டையும் நம்ம வாங்குகிறோம். இப்போ ரஷ்யா ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, ஈரான்கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ என்கிட்ட வாங்கிக்கிங்கன்னு அவங்க அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நமக்கு ரஷ்யா கிட்ட நம்ம கண்டிப்பாக இன்னும் அதிகமான கச்சா எண்ணெய்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கும். ஏன்னா மக்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. என்ன தான் அமெரிக்கா அழுத்தங்களை கொடுத்தாலும் அதற்கு பெருமளவு செவிசாய்க்காத கவர்மெண்ட்ஸாக தான் இவங்க இருக்காங்க. கொஞ்சம் எந்த விஷயத்தையும் தன் ஆளுமைக்குள்ளே இந்தியா வச்சிருக்கு. தான் செய்யக்கூடிய தன் மக்களுக்கு எந்த வகையில் நல்லதோ அந்த டிசிஷனை தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸையும் இந்த கவர்மெண்ட் எடுக்கலை. இவங்க இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆளக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி தான், இல்லை இங்கே திமுகவாக இருந்தாலும் சரி தான், ஆல்மோஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சில ஸ்கீம்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் மக்களுக்கு நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரால் இவங்க எந்த விஷயத்தையும் தடுக்கலை. சரியா? அதனால் பெட்ரோல் இஷ்யூ கிடையாது, பெட்ரோலால் தட்டுப்பாடுகள் இல்லை. அதனால் பேனிக்காக வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பெட்ரோலை வாங்கிக்கிங்க. பெட்ரோல் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்னு மட்டும் நம்ப வேண்டாம். கண்டிப்பாக பெட்ரோல் கிடைக்கும். சரியா? நன்றி.